மழை இருக்கு. வருஷம் கழிச்சு மழை பெஞ்சிருக்கு. என்ன கொஞ்சம் வியாபாரத்தை மக்களை பாதிக்குது. காமிக்கிறேன் பாருங்க தண்ணி எப்படி தெப்ப குளமா இருக்கு அப்படின்னு பாருங்க. தனி தீவு கிட்ட வந்துட்டோங்க. ஏறிடுச்சுங்க முட்டியளவு வீட்டுக்குள்ள. 2016 சம்திங் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஒரு நிகழ்வு மாதிரியே இருக்குங்க. பாருங்க. காய்ஸ், ராம்நாட்டின் நிலைமையை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அடி சரி மழைங்க, வேற லெவல் இருக்கு. ஸோ எல்லா ஸ்பாட்டும் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். முதல்ல சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்க, ராம்நாட்டின் தத்தளிக்கும் நிலைமையை போய் பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம ஏரியாவை பார்ப்போம். அடுத்து ராம்நாடு ஃபுல்லாக பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, வீட்டில் தண்ணி ஏறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணில் போட்டு அதுக்கு மேலே தார்பாய் போட்டு மறைச்சி வச்சாச்சுங்க. இல்லை, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க எங்கள் வீட்டோடைய நிலைமையை பாருங்க. ஃபுல்லாக தண்ணி இப்போ தான் ஏறிட்டு இருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க தண்ணி எப்படி தெப்ப குளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, கால் வச்சோன்னு எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு. தனி தீவு கிட்ட வந்துட்டோங்க. ஏறிடுச்சுங்க முட்டியளவு வீட்டுக்குள்ள. பாருங்க, பின் வீடு ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. எங்கள் சித்தப்பா வீடு. எப்படி நடந்து போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஆட்டுக்குள்ளே கீறி நடந்து போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாக தாங்க க்ளீன் பண்ணோம். தண்ணி இவ்வளோ ஏறிடுச்சு. இது வந்து 2016 சம்திங் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஒரு நிகழ்வு மாதிரியே இருக்குங்க. பாருங்க, தெப்ப குளம் மாதிரி முட்டியளவுக்கு ஏறிடுச்சுங்க தண்ணி. அடடே பாருங்க, விளையாடலாம் போல. பள்ளி பருவம் ஞாபகம் வருதுங்க. இதெல்லாம் போட்டு விட்டு விளையாடுவோம் எல்லாரும். ரைட்டு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கு. இப்படி கிணறை நம்ம மழை பெஞ்சா எல்லாருமே பார்ப்போம். அது மாதிரி இப்போ போய் கிணற பார்ப்போங்க. ஆடாடே இங்கே பாருங்க, தண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆஹா, மழை பெஞ்ச தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு கழித்து கிணறு நிறைய போதுங்க. அது வாங்க ஏரியாவை போய் சுற்றி பார்க்க போவோம். ஏரியாவில் தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடும்.
ப்ரோ. நான் அப்போவே சொன்னேன் டீ குடிக்க போகலாம், மழை நேரம் வீடியோ எடுத்து போடுவோம், நல்லா இருக்கும்டா. குளுகுலுன்னு இருக்கும் தானே, குளுகுலுன்னு தான் இருக்குது, ரொம்ப குளுகுலுன்னு இருக்குது. இந்தா நிற்கிதுல ரோட் நடு ரோட்டில் எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் அடிங்க. நான் அடிக்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருங்க. வேற வழியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கேங்க. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சோலி முடிச்சு. ராம்நாட்டில் இருக்கீங்கன்னா சரியான மழை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு மழை பெஞ்சிருக்குங்க. அருமையான மழை இன்னைக்கு. வருஷம் கழிச்சு மழை பெஞ்சிருக்கு. என்ன கொஞ்சம் வியாபாரத்தை மக்களை பாதிக்குது, போக்குவரத்து இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் தேங்க்ஸ் சார்.